தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி ஒலி யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உலகமே பயந்து கொண்டிருக்கக்கூடிய நோயாக சர்க்கரை நோய் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். ஆனா 1000, 2000, ஏன் 5000 வருடங்களுக்கு முன்பு கூட சித்தர்களும் ஞானிகளும் மனித குலத்தை அழிக்கக்கூடிய நோயாகத்தான் சர்க்கரை நோயை பார்த்திருக்கிறார்கள். சர்க்கரை நோய் வருவதற்கு நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட இன்றைக்கு உணவில் இருக்கக்கூடிய மாறுபாடுகள், மனதில் இருக்கக்கூடிய மாறுபாடுகள், வாழ்வியல் முறையில் இருக்கக்கூடிய மாறுபாடுகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னா கூட எல்லா பாரம்பரிய இலக்கியங்களும் சரி, மருத்துவ நூல்களும் சரி, ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இன்றைக்கு கர்ம வினைகளாலும் சர்க்கரை நோய் ஏற்படுகிறது. கர்ம வினைகள் தான் சர்க்கரை நோயை தீர்க்க முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியல்ல வைத்திருக்கிறது அப்படிங்கிறது. எல்லாரும் இன்னைக்கு யோசிப்போம், நல்ல உடற்பயிற்சி, நல்ல உணவு முறை, நல்ல வாழ்வியல் முறை, எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, ஏன் தர்ம ஸ்தாபனமான வாழ்க்கையில கூட நான் இருக்கேன், எனக்கு ஏன் சார் சர்க்கரை நோய் வந்தது? எங்க அப்பாவுக்கு கிடையாது, எங்க அம்மாவுக்கு கிடையாது, யாருக்குமே இல்லாத நோய், என்னுடைய பரம்பரையில் இன்றும் நேற்றும் இருந்தவர்கள் யாருக்குமே சர்க்கரை நோய் கிடையாது, எனக்கு ஏன் சர்க்கரை நோய் வந்துச்சு? இந்த கேள்விக்கான பதிலை இன்றைக்கு அறிவியலால் கூட கொடுக்க முடியவில்லை, இல்லைங்களா? இன்றைக்கு ஜாதக ரீதியாக மனிதனுடைய கர்ம பலன்கள், மனிதனுடைய வாழ்வியல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜின்னு சொல்லக்கூடிய அறிவியலை கொண்டு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறையை நாம் பின்பற்றி பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல, நிறைய நேரங்கள்ல சில கிரகாச்சாரங்களும் சில வகையான முன்ஜென்ம பாபங்களும், கருட புராணத்தில் கூட சொல்றாங்க, 4 பாபங்களை செய்தவர்களுக்கு சர்க்கரை நோய் வருமா. முதலாவது பாபம், வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தை சாப்பிட்டார்களா அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்காமல் சாப்பிடுகின்றவர்கள் அனைவருக்கும் சர்க்கரை நோய் வருமா. சின்ன பசங்க, ஜென்சி கிட்ஸ் யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோவை, அப்பா அம்மா முதல்ல சாப்பிட்டாங்களான்னு ஒரு வார்த்தை மனதார கேளுங்க, சர்க்கரை நோய் தடுக்க முடியும் அப்படிங்கிறது இன்றைக்கு கருட புராணம். இரண்டாவது, உணவில் கலப்படம் செய்தவர்களுக்கு சர்க்கரை நோய் வரும். கலப்படம்ங்கிறது மிகப்பெரிய பாபம். அந்த பாபம் செய்தவர்களுக்கு நரக தண்டனையை விட மோசமான தண்டனை கிடைக்கும்னு சொல்றாங்க. என்ன தண்டனை? 1000 முட்களை கொண்டு கால்களிலும் கைகளிலும் உடல் முழுவதும் குத்துகின்ற தண்டனையை யமலோகத்தில் அனுபவிப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு என்ன நடக்குது? காலெல்லாம் ஊசி குத்துற மாதிரி வலி வருது இல்ல? நரக தண்டனை போய் செத்த பிறகு அனுபவிப்பது கிடையாது. ஆத்மாவுக்கு ஏது வலி? எந்த வலியும் கிடையாது. வாழ்கின்ற வாழ்க்கையிலே அனுபவிக்கின்ற பிரச்சனை தான் நரக தண்டனை. அப்படி பார்த்தோம்னா கால்கள்ல 1000 ஊசிகளை கொண்டு குத்துகின்ற வலியை இன்றைக்கு அனுபவிப்பவர்கள் யார்? சர்க்கரை நோயாளிகள். அப்ப உணவில் கலப்படம் செய்பவர்களுக்கு, தெரிந்தோ தெரியாமலோ செய்பவர்களுக்கு இந்த நோய் ஏற்படலாம். மூன்றாவது, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அடுத்தவர்களுடைய சொத்து, குறிப்பாக குழந்தை இல்லாதவர்களுடைய சொத்து, கணவனை இழந்த பெண்ணாக இருந்து அந்த பெண்ணுக்கு ஆதரவற்ற நிலையில் இருக்கும்போது அவர்களுடைய சொத்தை தவறான வழியில் அதிகார துஷ்பிரயோகம் செய்தோ, அல்லது அவர்களை ஏமாற்றியோ, அல்லது அவர்களுக்கு சேர வேண்டியதை செய்யாமல் ஏமாற்றுகின்றவர்களுக்கு சர்க்கரை நோய் ஏற்படும். இன்னைக்கு பெரும்பாலும் நம்மெல்லாம் அந்த பாவம் செய்யலை அப்படின்னா கூட, இன்றைக்கு ஒரு வயதான பாட்டி கீரை விற்க கொண்டு வருது அப்படின்னா அந்த பாட்டி கிட்ட உட்காந்து ஒரு கட்டு 10 ரூபான்னு சொன்னா ஒரு கட்டு 5 ரூபாய் கொடுக்குறியான்னு நெகோஷியேட் பண்றோம் இல்லையா? ஒவ்வொரு விவசாயியும் அவர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த பொருட்களுக்கான உரிய விலையை கொடுக்காமல் நாம் நினைக்கின்ற விலையை கொடுத்து பேரம் பேசி வாங்குகின்ற நாம் நிச்சயமாக இத்தகைய பாவத்தை செய்துகிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனாலதான் இன்றைக்கு சர்க்கரை நோயுடைய ஒரு சமூகமாக நாம் மாறி இருக்கிறோம். எந்த நாட்டில், எந்த கலாச்சாரத்தில் விவசாயத்திற்கு உரிய மரியாதை இல்லாமல் இருக்கிறதோ அந்த கலாச்சாரம், அந்த நாடு சர்க்கரை நோயால் அழியும் அப்படிங்கிறது சித்தர்களுடைய வாக்கு.
இன்னைக்கு இதுதான் நடக்குது. 4வது பாவம், ரொம்ப முக்கியமான பாவம் இன்றைக்கு. உறவு முறை இல்லாமல், அதாவது கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு உறவை விடுத்து கணவனுக்கு நிறைய பெண்கள் மேல் இருக்கக்கூடிய ஆசையும் மனைவிக்கு நிறைய ஆண்கள் மேல் இருக்கக்கூடிய ஆசையும் கூட இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு இந்த சர்க்கரை நோயுடைய தாக்கத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்றது சித்தர்களுடைய வாக்கு. இன்றைக்கு நேரடியாக இல்லை என்றாலும் இந்த வாக்குகள் அனைத்தும் எழுதப்பட்டது கருட புராணத்தில். இந்த யுகம் இல்லை, சத்திய யுகத்தில் எழுதப்பட்ட கருட புராணத்திலேயே மனிதனுடைய குணத்தை கொண்டு வரக்கூடிய நோய்கள்ல சர்க்கரை நோய் இருக்கிறது நம்ம பார்க்கணும். அப்ப சர்க்கரை நோய் ஏன் தீர்க்க முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியல்ல இருக்குன்னா, சர்க்கரை நோய்க்கு நான் தடுப்பூசி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நிறைய செய்திகளை பார்த்தேன். ஆனா தடுப்பூசி யாருக்கடா போட்டு குணப்படுத்திருக்கீங்கன்னு கேட்டா, இப்பதான் பன்றிக்கு போட்டு குணப்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறான். சரி, மனுஷனுக்கு கிளினிக்கல் ட்ரையல் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டா, இல்ல இனிமேலதான் ஆரம்பிக்க போறோம் அப்படிங்கிறான். மனிதனுக்கு கிளினிக்கல் ட்ரையல் போட்டு சர்க்கரை குணமாகுமாங்கிற கேள்விக்கான பதில் ஆயுர்வேதத்தில் சொல்லுகின்ற, தர்மசாஸ்திரத்தில் சொல்லுகின்ற வழிமுறையில நான் சொல்றேன். கர்ம வினைகளையும் பாவங்களையும் செய்யாத ஒரு சமூகமாக ஒரு மனிதன் மாறினால் மட்டும்தான் சர்க்கரை நோயை குணப்படுத்த முடியும். இல்லைன்னா சர்க்கரை நோயுள்ள சமூகமாக, சர்க்கரை நோயால் அழிந்து போகின்ற ஒரு சமூகமாகத்தான் நாம் இருக்க முடியும். காகபுஜண்டர் இன்றைக்கு சித்துக்களை செய்து செய்து மனிதனுடைய நோயை குணமாக்கக்கூடிய வழிமுறைகளை நமக்கு உரைத்திருக்கக்கூடிய மகா ஞானி சித்தர். காகபுஜண்டருடைய வரலாறெல்லாம் நம்ம எடுத்து படிச்சு பார்த்தோம்னா அதிசயமா இருக்கும். கோவில்கள்ல செய்யக்கூடிய பரிகாரங்கள், அதே போல புற்றுநோய்களை குணப்படுத்தக்கூடிய சிகிச்சைகள், மூளையில் வளரக்கூடிய புற்றுநோயை அறுவை சிகிச்சை இல்லாமல் வெளிப்புற பூச்சினாலேயே கரைக்கக்கூடிய மருந்துகளை பற்றியும், தீர்க்க முடியாத மனநோய்களை எவ்வாறு குணப்படுத்த முடியுங்கிறதை பற்றியும் சித்த பிரமைன்னு சொல்லுவோம். சித்த பிரமைன்னா என்ன? தான் யாருன்னே தெரியாம, தன்னோடு கூட இருக்கவங்க யாருன்னு தெரியாம, தன்னுடைய மனம் போன போக்கில வாதம் அதிகமாகும் போது கோபத்தையும், பித்தம் அதிகமாகும் போது அழிக்கின்ற தன்மையும், கபம் அதிகமாகும் போது யாரிடமும் பேசாமல் அமைதியாக இருக்கக்கூடிய, தனிமையில் இருக்கக்கூடிய தன்மையையும் இன்றைக்கு கொண்டிருக்கக்கூடிய சித்த பிரமை, தீர்க்க முடியாத வகைப்பாட்டியல்ல இருக்கக்கூடிய நோயாக இருக்கக்கூடிய அந்த நோயை கூட கர்ம வினைகளை வென்று, பிரம்மஹத்தி தோஷம் போல் இருக்கக்கூடிய தோஷத்தை வென்று குணமாக்கக்கூடிய வழியை நமக்கு சொன்ன மாபெரும் மகான் காகபுஜண்டர். இப்ப காகபுஜண்டர் நிறைய மனிதர்களை பார்க்கிறாரு, பிரயாணம் பண்றாரு. தேசாந்திரின்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்தில் இல்லாம இன்றைக்கு ஒரு இடம், நாளைக்கு ஒரு இடம், நாளை மறுநாள் ஒரு இடம்னு பிரயாணம் செய்து செய்து ஒவ்வொரு இடத்தில் இருக்கக்கூடிய சக்தி பீடங்களை உணர்ந்து, அந்த சக்தி பீடங்களுடைய தன்மை என்ன, அந்த தன்மை எவ்வாறு மனித குலத்திற்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி, அன்றாட வாழ்க்கையில கர்ம வினைகளால் ஏற்படுகின்ற நோய்கள், தொற்றுக்களால் ஏற்படுகின்ற நோய்கள், நம்முடைய வாழ்வியல் தவறுகளால் ஏற்படுகின்ற நோய்கள் வரை தீர்ப்பதற்கு வெறும் மருந்துகளை மட்டுமல்ல, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை உலகத்துக்கு சொல்லி கொடுத்த, இன்றைக்கு நம்ம சொல்லக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் சொல்லக்கூடிய அந்த ஒரு மருத்துவத்துறைக்கு ஆதியாக இருக்கக்கூடிய தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா காகபுஜண்டர் தான். பொதுவாக சித்தர்களுடைய வரலாறு, சித்தர்கள் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா 3 நிலைகள்ல அவை இருக்கிறத பார்க்கணும். உடல் சார்ந்த விஷயங்களை மாற்றக்கூடிய மருந்துகள், மனம் சார்ந்த விஷயங்களை மாற்றக்கூடிய மருந்துகள், உடல் மனம் இது ரெண்டுமே சேர்ந்த விஷயங்களை மாற்றக்கூடிய மருந்துகள். ஆனா காகபுஜண்டர் தான் கொஞ்சம் அதுல இருந்து வெளியில வந்து உடல் மனம் ஆத்மாவையும் சேர்த்து, உடல் மனம் ஆத்மாவையும் சேர்த்து எவ்வாறு நோய்களை குணமாக்கி ஆரோக்கிய பெருவாழ்வு வாழ முடியும்னு நமக்கு சொல்லி கொடுத்த மிகப்பெரிய மகான் காகபுஜண்டர். அப்ப காகபுஜண்டர் தேசாந்திரியாக பிரயாணம் செய்து வரும்போது திருவாரூர் நீடாமங்கலம், இந்த நீடாமங்கலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் போறாரு. காவிரி கரையில் அமைந்திருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான ஸ்தலங்கள்ல 108வது ஸ்தலமாக இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்கக்கூடிய வன்னி மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய திரு வன்னியூர்னு சொல்லக்கூடியது இன்றைக்கு திரு வெண்ணியூர்னு மாறி இருக்கக்கூடிய இந்த கரும்பீஸ்வரர் கோவிலுக்கு வரார்.
இந்த கோவிலை பார்க்கும்போது அவர் மனதில் அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி பொங்குது. இவர் அந்த கோவிலுக்குள்ள வரும்போது அந்த கோவில் வாசல்ல ஒரு வயதான தம்பதி மிகுந்த கவலையில அவர்களுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளக்கூடிய தற்கொலை எண்ணத்தோடு உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறாரு. போய் கேட்கிறாரு, என்ன பிரச்சனை அப்படின்னும் போது அவங்க சொல்றாங்க, ஐயா, என்னோட மகனுக்கு குறைந்த வயது, ஆனா கடுமையான சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டு உடல் முழுவதும் புண்கள் ஏற்பட்டு குணப்படுத்த முடியாது வாழ்க்கையுடைய கடைசி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி வைத்தியர் சொல்லியிருக்காரு. எங்களுக்கு போக்கிடம் கிடையாது, இந்த சாமி தான் எங்களுக்கு போக்கிடம். அதனால இந்த கோவில்ல வந்து இறைவனை வேண்டி விரதம் இருந்து குழந்தையை குணப்படுத்தினால் குணப்படுத்து, அப்படி இல்லைன்னா நாங்க உன்னுடைய காலடியிலேயே எங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இங்க இருக்கோங்க ஐயா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட விழுந்து அழுகுறாங்க. அப்ப காகபுஜண்டர் சொல்றாரு, இந்த கோயிலுடைய விசேஷம் தெரியாம நீங்க பேசுறீங்க, இந்த கோயில் ரொம்ப விசேஷமானது, உங்க பையனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரும் உள்ள போய் கரும்பீஸ்வரருக்கு வேண்டி அவர் கையில் இருந்த ரசமணியை எடுத்து ரவை வெல்லம் சேர்த்து கேசரின்னு நம்ம இன்னைக்கு சொல்ற மாதிரி ஒரு தமிழ் உணவை செய்து இந்த ரசமணியை அந்த கேசரிக்குள் வைத்து பூஜை செய்து இறைவனை வேண்டி மந்திரங்கள் செய்து கர்ம வினைகளால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சர்க்கரை நோயானாலும் சரி, உடல் ரீதியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய சர்க்கரை நோயானாலும் சரி, தீ வினைகளால் நமக்கு வேண்டாதவர்கள் செய்யக்கூடிய சூனியம் பில்லி போன்ற அந்த துர் மரணங்கள் சார்ந்த அந்த செய்வினை சார்ந்த நோய்களானாலும் சரி, எதாயிருந்தாலும் தீர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தியாக அந்த கரும்பீஸ்வரர் இருக்காருன்னு அவருடைய புராணங்களை சொல்லி இந்த ரசமணி வைத்து பூஜை செய்த அந்த ஒரு கேசரியை அந்த நோயாளிக்கு, அந்த பையனுக்கு மருந்தாக கொடுக்கிறார். அதை சாப்பிட்டு முடிச்ச உடனே அவன் உடம்பில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கிறது. ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த நோயுடைய தீவிரம் குறைந்து அந்த இளைஞன் மீண்டும் அவனுடைய இயல்பான நிலைக்கு வருகிறார். இதை எதுக்காக சொல்றேன்னா, இது புராணம் கிடையாது, இது கதை கிடையாது, இது கட்டுக்கதை கிடையாது, இது முழுக்க முழுக்க நடந்த விஷயம். நம்முடைய இதிகாசங்கள்ல புராணங்கள்ல சில விஷயங்கள் நாம் கேள்விப்படும் போது இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன மருத்துவத்துடைய ஒரு கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கும்போது இதெல்லாம் நடக்குமா, நடக்காது அப்படின்னு விட்டுரும். ஆனா நடந்த விஷயத்தை எழுதி வைத்த புராணங்களைத்தான் இன்றைக்கு நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். ராமாயணம் உண்மையா பொய்யாங்கிற ஒரு தகவல், ஒரு கேள்வி இருக்கு. ஆனா ராமன் கட்டிய பாலத்தை பற்றி இருக்கக்கூடிய தகவல்களை பார்க்கும்போது அது உண்மையாகத்தானே இருக்கு. அந்த மாதிரி அந்த சர்க்கரை நோயை தீர்ப்பதற்கான ஒரு சக்தி பீடமாக காகபுஜண்டர் நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் தான் இந்த திருவன்னியூர் அல்லது திருவெண்ணியூர்னு சொல்லக்கூடிய கரும்பீஸ்வரர் கோயில். இந்த கோயில்ல இன்றைக்கும் பரிகாரம் என்ன தெரியுமா? நாட்டு சர்க்கரை வைத்து ரவை வைத்து கேசரி போல அந்த இனிப்பை செய்து அந்த கோவிலுக்குள் சென்று இறைவனை வழிபட்டு அந்த இறைவனை வழிபட்டு எடுக்கக்கூடிய அந்த கேசரியை கொண்டு வந்து அந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய எறும்பு புற்றுகளுக்கு பிரசாதமாக அதை கொடுத்து, எவ்வாறு எறும்பு கேசரியில் இருக்கக்கூடிய இனிப்பை சாப்பிட்டு அந்த உணவை தீர்க்கிறதோ அதே போல தேவையற்று நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோயுடைய தன்மை படிப்படியாக குறைந்து ஆரோக்கியம் அடைவோம் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. சித்தர்களுடைய வாக்கு என்றுமே பொய்க்காது. காகபுஜண்டருடைய வாக்கு கலிகாலத்திற்கான வாக்கு. அதனால இந்த கலிகாலத்தில் நம்மை மிரட்டி கொண்டிருக்கக்கூடிய, தீர்க்க முடியாமல் சிரமப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கரும்பீஸ்வரர் கோவிலுக்கு சென்று அந்த சர்க்கரை நோயை தீர்ப்பதற்கான முறையான பிரார்த்தனையை நம்ம செஞ்சோம்னா சர்க்கரை நோய் குறைந்து போவது மட்டுமல்ல, சர்க்கரை நோய் சார்ந்த பக்க விளைவுகளும் குறைந்து போவதை பார்க்கலாம். மருத்துவம் முன்னேறி இருக்கிறது, மருந்துகள் நிறைய இருக்கிறது, நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஆனாலும் கூட ஒரு இறை பிரார்த்தனையோடு, ஒரு ஆன்மீக தேடலோடு நாம் தெரிந்து தெரியாமல் செய்த பாவங்களை நீக்கக்கூடிய ஒரு பரிகார ஸ்தலமாக, குறிப்பாக சர்க்கரை நோயை நீக்கக்கூடிய பரிகார ஸ்தலமாக காகபுஜண்டர் நமக்கு சொன்ன இந்த கரும்பீஸ்வரர் கோவிலுக்கு
சர்க்கரை நோயாளிகள் யார் இருந்தாலும் ஒரு முறையாவது சென்று இறை பிரார்த்தனை செய்ய கொஞ்சம் பாருங்க. ஏன்னா இன்றைக்கு நாம் செய்கின்ற மிகப்பெரிய தவறுகளில் ஒன்று, எனக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை தீர்க்க என்னால் மட்டும்தான் முடியும், இறை நம்பிக்கையோ இறை தேவையோ இல்லை நினைக்க ஒரு வாழ்க்கையில நம்ம இருக்கும். மிகப்பெரிய தவறுங்க. இன்றைக்கு நமக்கு ஏற்படுகின்ற பிரச்சனை மட்டுமல்ல, நம்மை இயக்குவதும் அவனன்றி ஓரணமும் அசையாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ சிரமத்தை இறைவன் கொடுக்கிறான்னு இறைவனை மட்டும் நிந்திக்கிறோம். சந்தோஷம் வரும்போது வெற்றி அடையும் போது மட்டும் என்னாலதான் ஆச்சுன்னு சொல்றோம். தவறு இல்லைங்களா? இன்றைக்கு நோயும் சரி, மகிழ்ச்சியும் சரி, வெற்றியும் சரி இறை சக்தியால் மட்டும்தான் சாத்தியம். நான் பொதுவாகவே என்னோட நோயாளிகள் கிட்ட சொல்லுவேன், சார் நீங்க மருந்து கொடுத்தீங்க நான் குணமாயிட்டேன், சாமி நினைச்சது நீ குணமாயிட்ட, நான் ஒரு கருவி, அவ்வளவுதான். ஒரு மருத்துவர் சிகிச்சை மட்டுமே அளிக்க முடியும், குணப்படுத்துதல் அப்படிங்கிறது இறைவனால் மட்டும்தான் சாத்தியம். அதுல எனக்கு 1% கூட சந்தேகம் கிடையாது. அதனால சர்க்கரை நோயோடு போராடிக்கிட்டு இருக்கீங்களா, கட்டுப்படாத சர்க்கரை நோயோடு இருக்கீங்களா, தவறாமல் ஒரு முறை இந்த திருவெண்ணியூர் ஸ்தலத்துக்கு சென்று, நீடாமங்கலம் அப்படிங்கிற இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்தலத்துக்கு சென்று ஒரு முறை இறைவனை பிரார்த்தனை செய்ய முடியுமான்னு பாருங்க. இந்த கோயில்ல 5 விசேஷங்கள் இருக்குங்க. முதலாவது விசேஷம் என்ன தெரியுமா? இந்த லிங்கம் வழக்கமாக வட்டமான வடிவில தானே இருக்கும். சதுர வடிவமாக லிங்கத்தை இருக்கக்கூடிய சில கோயில்கள்ல இது ஒரு கோவில். எல்லா லிங்கமும் நம்ம பார்த்தா வட்டமா இருக்கும்ல, இங்க மட்டும் பெருமான் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்ல இருப்பார். ரெண்டாவது, லிங்கத்தை நீங்க பாத்தீங்கன்னா சாதாரணமா இருக்கும். ஆனா அந்த லிங்கத்துக்கு மேல நீங்க ஒரு அபிஷேகம் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், கரும்பு எப்படி இருக்குமோ அதே போல லிங்கத்தில் செதுக்கி இருப்பதை நீங்க பார்க்க முடியும். இது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் இல்லையா? வெறும் பார்வைக்கு அது தெரியாது, ஆனால் பால் ஊற்றும் போது அது தெரிவதை நீங்க பார்க்கலாம். மூன்றாவது ரொம்ப முக்கியமானது, பொதுவாக தயிர், பால், நெய் இதெல்லாம் நம்ம அபிஷேகம் பண்ணுவோம். இன்றும் கரும்பு சாறை கொண்டு அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு விசேஷம் இந்த கோயிலுக்கு இருக்கிறத பார்க்க முடியும். இந்த கோயில்ல இருக்கக்கூடிய அடுத்த விசேஷம் என்ன தெரியுமா? அம்பாள் சௌந்தர நாயகி. பொதுவா அம்பாளுடைய முகத்தை நம்ம பார்க்கும்போது ஒரு சாந்த ஸ்வரூபியாக பார்ப்போம். ஆனா புன்முறுவலோடு ஒரு அம்பாளை பார்க்க முடியுமானா அது ஒரு மிகப்பெரிய விசேஷம் தான் இல்லையா? எவ்வாறு இறைவன் சர்க்கரை நோயை நீக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக இருக்கிறாரோ, சர்க்கரை நோயுடைய பக்க விளைவை நீக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக இருக்கிறாரோ, அதுபோல அம்பாள் முகத்தை பார்த்தாலே மன அழுத்தத்தை குறைத்து நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய சௌந்தர நாயகியாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கு சிவன் வேறு சக்தி வேறு கிடையாது. சிவசக்தி அப்படிங்கிற ஒரு தத்துவம் நம்மளுடைய வாழ்க்கையோடு ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய தத்துவம் தான். இறைவன் அர்த்தநாரீஸ்வரராக இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் பய உணர்ச்சி குறையும்ங்கிறது நம்பிக்கை. யாரெல்லாம் மனநோயோடு இருக்கீங்க, பயத்தோடு இருக்கீங்க, எங்கெல்லாம் இறைவன் அர்த்தநாரீஸ்வரராக இருக்கிறாரோ அந்த கோவிலுக்கு போங்க, பய உணர்ச்சி உடனே மாறி போகும். ஐயோ நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன், என்ன ஆகுமோ தெரியல, கோர்ட்ல கேஸ் வருது, என்ன ஆகுமோன்னு தெரியல, தவறாம போகும். மிகப்பெரிய ஒரு சக்தி பீடமாக அது இருக்கிறத பார்க்கணும் அர்த்தநாரீஸ்வரர் கோயில். அந்த மாதிரி சௌந்தர நாயகி அம்பால நீங்க பாத்தீங்கன்னாலே போதும், மனசுல இருக்க பயம் சட்டுன்னு போயிடும். நம்ம குழந்தை ஸ்கூலுக்கு போறான், சாயந்தரம் 4 மணி அப்பா அம்மா பிக்கப் பண்ண வரணும், ஒரு அரை மணி நேரம் லேட் ஆகுது. குழந்தை முகத்துல ஒரு கலவரம் தெரியும். உங்க முகத்தை பார்க்க உடனே அந்த குழந்தை மனசுல ஒரு புன்முறுவல் வரும் பாருங்க, சட்டுன்னு. அந்த மகிழ்ச்சியை நீங்க விவரிக்கவே முடியாது. இல்ல நம்ம எங்கேயோ வெளிநாடு போயிட்டு வரும், குழந்தையே பார்க்கல, ஏர்போர்ட்டுக்கு இறங்கின உடனே குழந்தையோட முகத்தை பார்த்த உடனே நம்ம மனசுல அப்படியே ஒரு ஆனந்தம் பூரிக்கிறது இல்லையா? அந்த ஆனந்தம் இந்த அம்பாலை பார்க்கும்போது அவ்வளவு அழகாக பூரிக்கிறத பார்க்க முடியும். கரும்பேஸ்வரர் கோயில்ல இருக்கக்கூடிய சௌந்தரநாயகி அம்மா மகிழ்ச்சியை, ஆனந்தத்தை, சாந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சாந்த ஸ்வரூபிணி. தவறாம அம்பாலை போய் தரிசனம் பண்ணு. இந்த கோவிலுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய விசேஷம் என்ன தெரியுமா? கரிகால சோழன் அவருடைய முதல் போரை வென்றது அவருடைய 18வது வயதுல. அந்த போரை வென்ற உடனேயே அவர் குடமுழுக்கு நடத்தி தொடர்ந்து இந்த கோவிலுக்கு வெற்றியை வேண்டி வந்திருக்கக்கூடிய தலமாக இந்த ஸ்தலம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும்.
இந்த 108ங்கிறது ரொம்ப விசேஷம் இல்ல. காவிரி கரையில் இருக்கக்கூடிய 108வது ஸ்தலம் அப்படிங்கிறது இந்த கோவில் தான். சர்க்கரை நோய்க்கு நான் மருந்தே சாப்பிடாம இந்த கோயிலுக்கு போனா குணமாகுமா? தப்புங்க. நீங்க எத்தனை மருந்து சாப்பிட்டாலும் குணமாகலன்ற கவலையில இருக்கீங்களா, இந்த கோவில் போங்க, உங்க சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுக்கு வரும். அதுதான் வித்தியாசம். நிறைய ஆத்திகர்கள் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, என்ன சார் நீங்க டாக்டர் நல்லா ட்ரீட் பண்றீங்க, எல்லாம் சரி, நீங்க வந்து நெத்தியில வந்து சந்தனம் வச்சுட்டு குங்குமம் வச்சுட்டு சீச்சி கன்றாவியா இருக்கு சார் அப்படிம்பாங்க. சில பௌத்திகர்கள் என்னை சந்திக்கும் போது என்கிட்ட கோபமே பட்டாங்க. உருவ வழிபாடே தப்புன்னு நாங்க சொல்றோம், நீங்க என்னன்னா உங்க ரூம்ல இவ்வளவு பெரிய வாராகியோட படத்தை வச்சிருக்கீங்க, நீங்க வந்து சமூகத்துக்கு கெட்டது சொல்றீங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இப்பவும் சொல்றேன், இறை சக்தி இல்லாமல் இந்த உலகத்துல எதுவுமே இயங்காது. நோய் ஆனாலும் சரி, நோய் குணமாகின்ற வழிமுறைகள் ஆனாலும் சரி, உலகத்தில் சிறந்த மருத்துவமனை, சிறந்த மருத்துவர், சிறந்த மருந்துகள் இருந்தாலும் மனித குலத்திற்கு நோய் ஏன் ஏற்படுகிறது? நாம் ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய பாபத்தை பொறுத்து, சுமந்து வந்திருக்கக்கூடிய பாபத்தை பொறுத்து, செய்கின்ற புண்ணியங்களை பொறுத்து, தலைமுறை தலைமுறையாக தொடர்கின்ற சில தவறுகளை பாவங்களை பொறுத்து, இதையெல்லாம் சரி செய்யக்கூடிய சக்தி பீடங்களை தான் சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த சக்தி பீடங்கள் எல்லாம் இன்று நேற்று உருவானது கிடையாது. குறைந்தது 1000 வருடங்களாக இருக்கக்கூடிய நவீன மருத்துவத்துடைய வயதே இன்றைக்கு 200 தான் ஆச்சு. ஆனா 1000 வருடங்களுக்கு முன்பே நோய்களை பற்றியும் நோய் தீர்ப்பதற்கு இருக்கக்கூடிய சக்தி பீடங்களை பற்றியும், அந்த சக்தி பீடங்களுக்கு சென்று நாம் அமரும் போது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அதிர்வலைகள் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய மரபணுவில் செய்யக்கூடிய மாற்றங்களையும் உணர்ந்துதான் நம்முடைய பெரியவர்கள் இந்த மாதிரி சக்தி பீடங்களை பற்றி சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு கோவில்கள் அப்படிங்கிறது வழிபாட்டு தலங்கள் கிடையாது. கோவில்கள் அப்படிங்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய அதிர்வலையை உருவாக்கி அந்த இடத்தில் இருப்பவர்களுடைய நோய்களை, நோயாக இருக்கக்கூடிய கவலைகளை, கவலைகளாக இருக்கக்கூடிய தீ எண்ணங்களை மாற்றக்கூடிய வழிபாட்டு தலங்கள் அப்படிங்கிற பெயர்ல அழைக்கக்கூடியதுதான் கோவில்கள். கோவில்ல போய் சாமி கும்பிட்டா வரம் கொடுக்குமா? கோயில்ல போய் உட்கார்ந்தாலே நமக்கு வரம் கிடைக்கும். அதுதான் விஷயம். சோ இன்றைக்கு சர்க்கரை நோயோடு போராடி கொண்டிருப்பவர்கள், கட்டுப்படாத சர்க்கரை நோயோடு பக்க விளைவோடு போராடி கொண்டிருப்பவர்களாக நாம யாராவது இருக்கோம்னா, நீங்க எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சிகிச்சை தமிழ் மருத்துவமோ அல்லது ஆங்கில மருத்துவமோ எது இருந்தாலும் பரவாயில்லைங்க, இறை நம்பிக்கையோடு ஒரு முறை இந்த கோவிலுக்கு சென்று கரும்பீஸ்வரரை வணங்கி, போகும்போதே நாட்டு சர்க்கரை செய்த பிரசாதத்தை கொண்டு போய் சுவாமிக்கு அதை நெய்வேதனம் செய்து, சுற்றி இருக்கக்கூடிய மண் புற்றுக்களில் அதை இட்டு எறும்புகள் சாப்பிட வைத்து, எறும்புகள் எவ்வளவு வேகமாக அதை சாப்பிட்டு கொழுத்து அவர்களுடைய நம்முடைய பாவங்களை, நம்முடைய கர்மாக்களை கரைக்கிறதோ அந்த அளவுக்கு வேகமாக நம்முடைய நோய் தீர்ந்து விடுவதையும் நாம் பார்க்க முடியும். தவறாமல் இந்த கரும்பீஸ்வரரை போய் பாருங்க, சவுந்தரநாயகி அம்மாவை பாருங்க, மனதார வேண்டிக் கொள்ளுங்க, சர்க்கரை நோய் குறைவதை பார்க்கலாம். நான் ஏற்கனவே வேட்பத்தூர் அப்படின்னு சொல்ல இடத்துல இருக்கக்கூடிய சிறுநீரக நோய் தீர்க்கும் தலங்களை பற்றி சொன்னேன். அந்த கோவில் போயிட்டு வந்து நிறைய பேர், அதே போல மெய்கண்டாரை பற்றி சொன்னேன். மெய்கண்டார் கோவிலுக்கு சென்று வந்து குழந்தையுடைய, பேசாத குழந்தை பேசியதாக கூட அந்த வீடியோல கமெண்ட் போட்டிருக்கவங்களை நான் பார்க்கிறேன். அந்த மாதிரி இந்த கோவிலுக்கும் போங்க, ஒரு முறை போய் கரும்பீஸ்வரரை தரிசனம் பண்ணுங்க. தரிசனம் பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு அடைந்த நல்ல பலன்களை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஏதாவது கேள்விகள் இருந்தா தவறாமல் என்னிடத்தில் கேளுங்க. எனக்கு நேரம் கிடைக்கும் போது அவசியம் அதற்கான பதில் எழுத நான் முயற்சி செய்கிறேன். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்றைக்கு மருத்துவம், நாகரீகம், நிறைய விஷயங்கள் வளர்ந்தாலும் கூட இயற்கையோடு ஒன்றி, இறை சக்தியோடு ஒன்றி வாழ்கின்ற வாழ்க்கை தான் நம்ம அனைவருக்கும் பயன் கொடுக்கக்கூடிய வாழ்க்கையா இருக்கும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களோட கம்யூனிட்டியில சர்க்கரை நோயோடு போராடி கொண்டிருப்பவர்களுக்காக நிறைய கம்யூனிட்டி இன்னைக்கு இருக்கிறத பார்க்குறேன். அந்த கம்யூனிட்டிலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு ஷேர் இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆரோக்கியத்தை மீட்டு கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அதை செய்யுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.